ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்துச்சு ஜெகநாத் நமஸ்கார். கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு இன்னையோட 8வது நாள் ஆக போகுது. நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி இப்போ நார்மல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்தளவுக்கு ஒரு முட்டாளாக இருப்பேன்னு கூட என்னால் யோசித்து பார்க்க முடியல. ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுதான். நான் இதை வீடியோவில் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லும்போது தயங்கிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இது சொன்னால் திருப்பி என்ன ஆகும் என்ன ஆகாதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஃபேஸ் பண்ண சில ப்ராப்ளமை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அது எப்படி நடந்துச்சு, எதனால் அப்படி நடந்துச்சு அப்படின்றது டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஏன்னா என் சரௌண்டிங்கில் இருந்தவங்க நீ ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். ஏன்னா நான் ஒரு தொடர்ந்து 4 நாளாக நான் என்ன ஆகிட்டு இருந்தேன் அப்படின்றத என் கூட வேலை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும். நான் அவங்கக்கிட்ட 2 நாள் ஆச்சு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பற்றி நான் சொல்லலை. என்னடா இது வளர்ட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்னால் அதுக்குள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. அந்த எமோஷ்னல் ஆகக்கூடாதுன்றதுனால தான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன வீடியோ அப்படின்றத அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நீ இல்லை நீ சொல்லணும். ஏன்னா உன்னோட வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் பார்த்தாவாச்சும் அதில் ஒரு 10 பேருக்காச்சும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்றது தான். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு எழுப்பு நடந்துச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட தெளிவாக டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இந்த அளவுக்கு ஏமாந்து போவேன் அப்படின்றத என்னால் நம்பவும் முடியல, என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இதை நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சரண்யாக்காவும் என்கிட்ட சொன்னாங்க, இல்லை ராதா நீ சொல்லு, ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஏன்னா நீ ஃபேஸ் பண்ணது, ஏன்னா சரண்யாக்காவுக்கும் தெரியும். நான் ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் தான் நான் அவங்களுக்கே சொன்னேன். சொல்லி அவங்கக்கிட்ட நான் ரொம்ப அழுதுட்டேன். அழுததுக்கப்புறம் அவங்க என்னை கொஞ்சம் ஆறுதல் படுத்தினாங்க சரண்யாக்காவுக்கும். அவங்க இருக்கிற இப்போ சுச்சுவேஷனும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு போல இருக்குது. மானிட்டேஷன் பற்றி எனக்கும் அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ அதனால் இப்போது நான் அதுலேருந்து மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இன்னும் வரல. எனக்கு சத்தியமாகவே எனக்கு மீண்டு வரணும்னு தோணல. ஓகே, நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மே எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த 2021 எனக்கு சரியான ஞாபகம் இருக்குது. மே 2021 தான் எனக்கு மேயில் 4வது மாதம் ஏப்ரலில், எனக்கு தெரிஞ்ச ஏப்ரல் தான் நினைக்கிறேன். ஏப்ரல் 21 இல்லைன்னா 21, 22, 23க்குள்ளே தான் இந்த எனக்கு ஃபோன் கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி நார்மலாக எனக்கு ஃபஸ்ட்டு டைம் யூடியூப் பேமெண்ட்டுக்காக தான் நான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு அக்கௌண்ட் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்டும் இல்லை, எந்த அக்கௌண்ட்டுமே இல்லை எனக்கு. அதனால் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் கார்த்திகா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அப்போ சொல்லி கொடுத்தாங்க, இது உங்களுக்கு பர்சனலாகவே இருக்கட்டும், இது யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாமே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் நான் யார்கிட்டையும் அதை பற்றி ஷேரும் பண்ணல, எதுவுமே பண்ணல. என்ன நடந்துச்சு என்கிட்ட, நான் எப்படி ஏமாந்து போனேன், என் ஹஸ்பண்ட் படித்து சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக நான் எந்த விஷயம் எல்லாமே என் ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லி நான் செஞ்சு அதை நிறைய கஷ்டமாக மாறியிருக்கு. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையாக மாறியிருக்கு. ஆனால் நான் தான் அதை கேட்கல. பட் இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காகவே நான் என் ஹஸ்பண்டை நம்புகிறேன். ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே நான் ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணுறது என்னென்னா, அவர் ஓகே அப்படின்னா அந்த வேலை பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் வேண்டாம் இது செய்யாத அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. அது ஃப்ளாப் ஆகும். இல்லைன்னா ஏதாவது எனக்கு மனசு வலி ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். உண்மையாகவே நான் இந்த அளவுக்கு ஆவேன் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது.
அந்த 21 22 எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்போ ஒரு கால் வந்துச்சு. அதுவும் எவ்வளோ மணிக்குன்னா, நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருந்தேன்னு நெனைக்கிறேன். ஆமா, ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருந்தேன். 6:00 வந்து ஃபோன் வந்துச்சு. என் அக்கவுண்ட்ல வந்து 0 அக்கவுண்ட் இருந்துச்சு. ஏன்னா, நான் வேலைக்கு போகல. வேலைக்கு போகாம இருந்ததுனால என் அக்கவுண்ட்ல வந்து 0 அக்கவுண்ட் இருந்துச்சு. எப்பவுமே கிரெடிட் கார்ட்ல இருந்து எனக்கு வந்து அமௌண்ட் கட் ஆயிட்டே இருந்திருக்கு போல. 6 மந்த்ஸ்க்கு ஒன் டைம், 3 மந்த்ஸ்க்கு ஒன் டைம், 699, 599 அந்த மாதிரி வந்து கட் ஆனதுமே எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்க கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து யூஸே பண்ணுறதில்ல. நான் அதை கார்டு வந்திருக்கிறது உண்மை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கிரெடிட் கார்டை பற்றி எனக்கு சத்தியமாக தெரியாது. எது டெபிட் கார்டு எது கிரெடிட் கார்டுன்னு கூட இது தெரியாது. என்கிட்ட இருந்தது ஏடிஎம் கார்டு, என்கிட்ட இருக்கிறது கிரெடிட் கார்டு அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. அது சும்மா ஏடிஎம் கார்டு நம்ம கேஷ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு. பட் இந்த ப்ராப்ளம் கடத்ததுக்கப்புறம் தான் என்னென்ன சில விஷயங்கள் எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதுவும் உங்ககிட்ட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தளவுக்கு நான் வந்து ஏமாந்ததுக்கு காரணமும் அதுதான். தயவு செஞ்சு நீங்கள் கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து கிரெடிட்டா டெபிட்டா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கிரெடிட்னா என்னன்னு தெரியாது, டெபிட்னா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் ரொம்பவே வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். கிரெடிட் அப்படின்னா நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் வந்தது, டெபிட் அப்படின்னா அக்கௌண்ட்டில் போகிறது, ஓகேங்களா, வர்றதுன்னா கிரெடிட்டு, டெபிட்னா போகிறது, நம்ம யாருக்காவது அனுப்புகிறோம் அப்படின்றது மாதிரி, இல்லை நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது இது இருக்கா அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று நீங்கள் செக் பண்ணுங்கள், ஆட்டோ பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது உங்களோட ஜிபேலையோ ஃபோன்பேலையோ இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஒரு ஃபோன் கடைக்கு கொடுத்து தான் வந்து ஆட்டோ பேமெண்ட்டு என்னோடதில் ஒரு இதில் மட்டும் இருந்துச்சு. அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சாங்க. அது 21, 22 இல்லை 23 அதில் தான் ஏதோ ஒரு நாளில் கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து நான் அதுக்கு யூஸே பண்ணுறதில்ல, நான் எதுக்கு பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணாலும் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்போவே சுதாரிச்சிருக்கணும். அவன் என்னை ஏமாற்றத்துக்காக தான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்கிட்ட அவன் பேசியிருக்கான். அதுவும் என்னென்னா, என்கிட்ட சொன்னது என்னென்னா, சரி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எப்படியும் அவங்க வந்து பேங்க்லேருந்து தானே கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டேன் நான். சரி நீங்கள் நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொன்னான், மென்ஷன் பண்ணேன் அந்த இடத்துல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே மேம், நீங்கள் வந்து அந்த கேன்சல் பண்ணுறதா இருந்தால் நான் உங்களுக்கு வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த கார்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க வந்து எவ்வளோ வாட்டி பிடிச்சிருந்தாங்களோ அதை வந்து கிட்டத்தட்ட வந்து 4000 சம்திங் வந்திருக்குங்க மேம், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து அனுப்பிச்சிட்றேன். நீங்கள் எனக்கு அந்த ஏடிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரெடிட் கார்டோட மேலே இருக்கிற நம்பர் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கிரெடிட் எது டெபிட் கார்டு எதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து டெபிட் கார்டில் இருக்கிற நம்பர் வந்து சொல்லிட்டேன். அது வந்து இது இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டான். திருப்பி வந்து கிரெடிட் கார்டோட நம்பரும் வந்து கேட்டான். கேட்டுட்டு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதில் வந்து என்னோடய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் ஓடிபி மற்ற எல்லாமே வந்து அதை போட்டுட்டு அது ஓப்பன் ஆகலை. இதனால் ஓப்பன் ஆகலை, இல்லாமல் வந்து அங்கே ஹேக் பண்ணி ஏதாவது பண்ணானான்றதும் எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுவுமே எடுக்காத, கொடுக்காத, நீ என்ன பைத்தியமா, அப்படியே பேங்க்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பேங்க்கில் நம்ம போய் பேசிக்கலாம், உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, ஏதாவது நடக்கும் அப்படின்னு என்கிட்ட முன்னாடியே வந்து சொன்னார். எனக்கு அதை பற்றி வந்து நோ ஐடியா. ஏன்னா நான் எதுவுமே அந்தளவுக்கு வந்து பேங்க்கை பற்றி எனக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எனக்கு தெரியாது. எல்லோரும் சொல்லியிருக்காங்க, ஃபோனில் ஓடிபி கேட்டால் சொல்லக்கூடாதுன்னு. நான் எப்படி சொன்னேன், நான் தனியாக இருந்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சேன். நான் வேலைக்கு போகாமல் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போதைக்கு 1 மாதம் வேலைக்கு போகாமல் இருந்ததுனால, வீட்டில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுனால
ஏதோ ஒன்று கேட்குறான் அப்படின்ட்டு நானும் எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு அப்போவே வந்து ஒரு சின்ன டவுட் கூட வரல. அதான் கால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முடிச்சுட்டு நைட் 9 மணி வரைக்கும் கால் பண்ணேன். என்னடா இது 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் வந்து கால் பண்ணி நான் சொல்லவும் அவர் வந்துட்டார். வந்துட்டு அவன் ஃபோன் பண்ணிவிட்டு சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காரர் கத்துனாங்க, இங்கே எந்த பிரான்ச்சில் ஃபோன் பேசுகிறீங்க, எந்த இதில் பேசுகிறீங்க, எந்த ஏரியாவில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து தப்பாகவே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து திட்டி விட்டார். அதுக்கப்புறமும் தாண்டி மறுநாள் நான் வந்து இன்னொரு வாட்டி வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் தான் என் பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ நான் வந்து இங்கே பாருங்கள் திருப்பி வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணவும் என் கால்ஸ் ஃபுல்லாகவே ஃபார்வர்ட் ஆகிடுது. ஆட்டோமேட்டிக்காக நான் ஆஃப் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் ஆகுது. அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோடய ஃபோன் வந்து ஃபுல்லாகவே ரீசெட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபோனும் ரீசெட் பண்ணிவிட்டு ஜிமெயில் கிடைக்காம திருப்பி வந்து நான் வந்து ஃபோன் கடைக்கு போயிட்டு அங்கே வந்து மெயில் எடுக்கவே முடியல. சரி என்னவோ ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் ஃபார்வர்ட் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணி விட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஆஃப் பண்ணி கொடுத்தாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக எப்போவுமே ஆஸ் யூஷுவல் எப்போவுமே இருக்கிற மாதிரி ஃபோன் நார்மலாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி எனக்கு வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து 24ஆம் தேதி 25ஆம் தேதி அவன் வந்து அமௌண்ட் எடுத்திருக்கான். கிட்டத்தட்ட வந்து 28,000 ரூபாய் வந்து என் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வந்து எடுத்திருக்கான். என் கிரெடிட்டோட லிமிட்டே வந்து 40,000. அதில் வந்து 28,000 அவன் வந்து ஃபுல்லாகவே வந்து அவன் பர்ச்சேசிங்கில் தான் வந்து பண்ணியிருக்கான். எதில் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா டிஜிட்டல், அதுக்கப்புறம் வந்து பிளிங்கெட்லேயே கிட்டத்தட்ட 6 வாட்டி எடுத்திருக்கான். 5 வாட்டி 4,000 ரூபாய், அதுக்கப்புறம் 2,000 ரூபாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாடா டிஜிட்டல் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 5,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. அதில் மெசேஜ் வந்திருக்கு. பட் நான் வந்து அது பார்க்கல. சரி எப்பவுமே வர மெசேஜ் தானேன்னு சொல்லிட்டு நான் இக்னோர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு தெரியல, அப்போ மெசேஜ் வரல, எனக்கு தெரியல. 6ஆம் தேதி வந்து எனக்கு டியூ மாதிரி வந்து அதுவும் எப்படின்னா 560 ரூபாய் டியூ. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு வந்து போட்டிருக்கான் அவன். இன்னொரு வேலை என்ன பார்த்துருக்கான் அப்படின்னா, என்னோடய கார்டை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, யூஸ் பண்ணல. அது டோட்டலாகவே நான் அதை பின் போட்டு செட்டிங்கும் பண்ணல. ஏன்னா என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி டெபிட் கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது. இதுக்கு கிரெடிட் கார்டு இல்லைங்களா, நம்ம வந்து கடனாகணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு வச்சு தான் நம்ம வந்து கடனாளிங்களாகணும். ஏன்னா அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து முன்கூட்டியே வந்து எங்கேயாவது பொருள் வந்து நம்மளுக்கு காசு பத்தலை அப்படின்னா இதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டோட ஆப்ஷனை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். டெபிட் கார்டு வந்து நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை தான் செலவு பண்ணும். டெபிட் கார்டு அப்படின்றது வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் நார்மலாக. ஓகேங்களா, அதுவே கிரெடிட் கார்டு அப்படின்னா அதில் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு மாதிரி. எனக்கு குறைவாக இருந்ததுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். அந்த 30,000 போச்சு அப்படின்றது தான் எனக்கு ஒரு இது. இல்லை அப்படின்னா இன்னுமே அதில் 1 lakh லிமிட்டட் இருந்துச்சுன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுலேருந்து மீட்டு வரவும் முடியல. அந்த 30,000 ரூபாய் 3 மாதம் நான் வேலைக்கு போனால் தான் அந்த 30,000 ரூபாய் எனக்கு கிடைக்கும். எனக்கு தெரியல, எனக்கு அப்போதைக்கு வந்து தெரியல எனக்கு அந்த அளவுக்கு. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ இதுலேயுமே நான் வந்து போடுறேன். எனக்கு நார்மலாகவே மைண்ட் செட்டிங் நார்மலாகவே இல்லை. எனக்கு அழுது சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் என்னோடய மொத்த உழைப்புமே போச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து அமௌண்ட் கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாகவே ஆனேன். திருப்பி நாளைக்கு வந்து போகணும். என்னோடய கார்டு வந்து பிளாக் பண்ணிவிடணும். 2 கார்டுமே வந்து பிளாக் பண்ணிடலான்னு இருக்கேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்றாங்க. ஆன்லைன் மூலமாக தான் நான் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கஸ்டமர் கேருக்கு, எஸ்பிஐ கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நாங்கள் அந்த கிரெடிட் கார்டு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணி தான் நாங்கள் வந்து பே பண்ணோம். நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பையன் தான் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம் நடந்துச்சு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அதுக்கு மேலே சொல்லவே முடியல. ஏன்னா
அந்த 4 நாளுமே நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு டிப்ரெஷன்னா என்ன, ஒரு நரகம்னா என்ன, அதில் மட்டும்தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். யாரையும் நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்றது கூட எனக்கு வந்து சரியாக தெரியல. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டூப்பிட்டாக ஒரு கொஞ்சம் கூட ஒரு அந்த டைமுக்கு என்ன ஆச்சு எனக்கு அப்படின்றது கூட எனக்கு தெரியல. எல்லாத்தையுமே வந்து சொல்லிவிட்டேன். தயவு செஞ்சு ஓடிபி கேட்குறாங்க, இல்லை பேங்க்லேருந்து ஏதாவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் பேங்க்குக்கு போய்ட்டு டைரெக்டாகவே நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு ஃபோனை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டாதீங்க. அதுதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி வந்து எனக்கு வந்து டியூ மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 கால் ஆச்சு வந்திருக்கும். நான் ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட வந்து மேம் நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டணும். என் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ தானே வந்து ரீசெண்டாக வேலைக்கு போனேன். என் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக 0 பேலன்ஸ் இருந்ததுனால அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து 560 ருபீஸ் நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட ஏதோ ஜிபே யூஸ் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் நம்ம அப்பப்போ வந்து யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு பிடிப்பாங்க. 1 இயருக்கு ஒரு தடவை தான் பிடிப்பாங்க. ஆனால் இது என்னன்னு தெரியல. 3 மாதத்துக்கு ஒரு தடவை போன வாட்டி கூட தான் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுச்சு. நானும் அவங்க கிட்ட கேட்டேன். நான் வந்து எந்த ஒரு இதுவுமே இது பண்ணலையே, எதுக்கு நீங்கள் வந்து 560 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க, சரி எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாங்க 28,000 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 6ஆம் தேதி நீங்கள் வந்து டியூ கட்டியிருக்கணும். அப்போ கட்டாமல் பெனால்ட்டி மேலே பெனால்ட்டி போட்டு கிட்டத்தட்ட வந்து 30,000 ரூபாய்க்கு வந்து வந்திருக்கு. டோட்டலாக வந்து 29,845 பைசாவோ என்னவோ சம்திங் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போவே 2 நாளுக்கு முன்னாடி ஓகேங்களா. டோட்டலாக வந்து நான் ரவுண்டாக 30,000 மேலே தான் நான் வந்து பே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பெனால்ட்டி மேலே போட்டு என்னை ரொம்ப சிக்காக்கிட்டாங்க. நல்ல வேலை எனக்கு டைலர் கற்றுக் கொடுத்தவங்க கிட்ட கடனாக வந்து நான் 30,000 ரூபாய் வாங்கினேன். அவங்கக்கிட்ட 30,000 ரூபாய் வாங்கினதுனால தான் நான் வந்து அந்த கடனையும் அடைச்சேன். இப்போ வந்து மந்த்லி பேமெண்ட் வந்தால் தான் நான் வேலைக்கு போகிறேன் இல்லைங்களா, அங்கே வந்து மந்த்லி அவங்கள வந்து பே பண்ணணும். இந்த ஒரு 2 மாதம் என்னால் வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த 2 மாதமும் நான் வேலைக்கு போய் அவங்க கடனை தீர்க்கணும். இந்த 2 மாதமும் நான் வேலைக்கு போகலை அப்படின்னு தான் நினச்சிக்கணும். ஏன்னா அந்த 2 மாதமும் ஃபுல்லாக வந்து நான் பே பண்ணணும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு தப்பு யாருமே செய்யாதீங்க. தயவு செஞ்சு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட அக்கம் பக்கத்தில் வந்து சொல்லி இது பண்ணிவிடுங்க. ஃபோன் அந்த மாதிரி கால் வருது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது என்னவே ஆயிட்டு போட்டுமே, அது எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தீங்க அப்படின்னு நாங்கள் வந்து ஏதாவது அவங்க வந்து பே பண்ணணும், இல்லை உங்கள் ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் பண்ண தப்பை நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 30,000 ரூபாய் வந்து போயிடுச்சு. நான் கூட அதில் வந்து நம்ம செலவு பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. நம்ம செலவும் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. 30,000 ரூபாய் அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு ரீசெண்டாக நாங்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து செம்மையாக என்னை வந்து திட்டினாரு. நான் அவ்வளோ வாட்டி நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீ வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னை நல்லா திட்டினாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் நிறைய பேர்கிட்ட அமௌண்ட்டுக்கும் வந்து நிறைய அலைஞ்சிட்டேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்து எனக்கு அந்த டைலர் கற்றுக் கொடுத்தவங்க தான் எனக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்த மாதிரி அவங்க எனக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணணும். அந்த ஒரு இதுதான். இப்போ ஒரு நாள் கூட நான் லீவ் போடாமல் நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். அந்தளவுக்கு வந்து நான் இப்போது சிக்கலாக இருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு உங்களால் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா, அதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தெரியாது. கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்னன்னு தெரியாது. தெரியாமல் தான் லூஸ்தனமாக அவங்க வந்து எனக்கு யூடியூப்லேருந்து அமௌண்ட் வர்றதுனால அவங்க வந்து டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வேணான்னு சொல்லவும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கிரெடிட் கார்டு வந்து இது பண்ணாங்க. இப்போ வந்து அந்த கார்டை வந்து நான் வந்து பிளாக் பண்ணணும். டோட்டலாக 3 கார்டு, 2 வந்து கிரெடிட் கார்டு, 1 வந்து டெபிட் கார்டு. டெபிட் கார்டு வந்து நார்மல் கார்டு. இப்போது அந்த கார்டை 2மே வந்து பிளாக் பண்ணியாச்சு. பட் இன்னொரு கார்டு வந்திருக்குங்க இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து பிளாக் பண்ணணும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், இது இந்தளவுக்கு பெரிய இழப்பு எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி நடந்ததில்லை.
எனக்கு எதுக்கு தான் பேங்க் ஓப்பன் பண்ணணும்? எதுக்கு தான் நான் வந்து ஏடிஎம் கார்டு வச்சணும்? அப்படின்ற அளவுக்கு வந்து என் மனசும் சரி, என்னோட நிலைமையே அந்த அளவுக்கு வந்து இதாயிடுச்சு. இத்தனைக்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு இப்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அலர்ஜி ஆகிட்டு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்து என்னை சூரட்டி சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். என் கை காலெல்லாம் ஷிவர் ஆகிட்டு என்னால் சுத்தமாக முடியலைங்க. என்னால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய ஃபேஸு, இது எல்லாமே வந்து ரொம்ப டல்லானதுமே என்னால் முடியலைங்க. நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லுமே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நான் அழுந்தா கூட நான் அந்தளவுக்கு வீக் ஆகிடுவேன். அந்தளவுக்கு வந்து வீக்காக இருக்கேன். அதுலேயும் நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேலைக்கு போயிட்டு இந்த மாதம் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் சேலரியாச்சும் நான் எடுத்தால் தான் நான் வந்து அவங்களோட கடனை வந்து அடைக்க முடியும். அதுவும் இல்லாமல் என்னோடய ஹெல்த்து இப்போ ரொம்பவே வந்து மோசமாக இருக்குது. சுத்தமாகவே பிளட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுரட்டி வாங்கி செஞ்சேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. அது சாப்பிடவே டோட்டலாக எனக்கு வந்து பிடிக்கல. காலையிலையும் இது சாப்பிட மதியம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி என் ஹஸ்பண்ட் சாப்பிடு, நீ ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்க, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு உனக்கே தெரியும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி வந்து எப்போ டாக்டர்கிட்ட போகிறேன் என்ன ஏதுன்னு தெரியல. இதுலேருந்து என்னால் மீண்டே வர முடியல. என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ₹1 கூட நம்ம செலவு கூட பண்ணதில்லைங்க. ஏதோ செலவு கூட பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. செலவு கூட பண்ணல. ₹30,000 சொல்லையே போயிடுச்சு. இந்த மாதிரி அடுத்தவங்க வயிற்றுல அடித்து எப்படி நல்லா இருக்க முடியும் சொல்லுங்கள்? கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாய் சேர்த்ததுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படாத பாடுபடுறோம். இந்த அளவுக்கு வந்து கேவலமாக ஒரு ஜென்மங்க இருக்குது பார்த்தீங்களா? மற்றவங்க உழைப்பை திருடி வாழணும்னு நினைக்கிறீங்க. எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல. கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறது ஒன்றே தான், யாருக்கும் என்னோட நிலைமை வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா டெபிட் கார்டுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓடிபியும் சரி அந்த நம்பர்ஸும் எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த நம்பர் சொன்னாலே நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே வந்து சொல்லாதீங்க. என்னால் நார்மலாகவே இருக்க முடியலைங்க. சத்தியமாக என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் மண்டையை பிச்சுக்க வைக்குது எனக்கு ஒவ்வொரு டைமும் யோசிக்கும்போது. 4 மாதம் ஆச்சு நான் என்னோட நகை சீட்டு கட்டி. இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் ஏமாற்றிட்டாங்க. இப்போ இது வந்து பெரிய பூகம்பமாக வந்து நின்றுக்குச்சு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வந்து டிப்ரெஷனில் போய் என்னால் நார்மலாகவே பேசுறதுன்றது இன்றைக்கி தான் நான் நார்மலாகவே பேசுகிறேன். தயவு செஞ்சு இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எது என்னது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி மாதிரி இருக்காதீங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். பட் இந்த ஒரு பேங்க் விஷயத்துலையும் சரி, இந்த ஏடிஎம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுனா என்ன, அந்த விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுட்டு இப்போ ₹30,000 வேஸ்ட்டாக போச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த தெரிஞ்சுக்க பார்த்துக்கோங்க. என்ன பண்ணால் இதுக்கு எப்படி சொல்யூஷன் என்ன ஏது அப்படின்றது தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. இப்போ இருக்கிற உலகம் ஃபுல்லாகவே ஏமாற்றி தின்னதுங்க. நிஜமாகவே யாரையும் நம்ப முடியல. ஒரு சொந்தக்காரங்களையும் சரி, ஒரு ரிலேஷனையும் சரி, எந்த ஒரு இதுவுமே நம்பவே முடியல. இந்த டைமில் என்ன ஏமாத்துறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு உங்களோட பொருட்களையும் உங்களோட இதையும் நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃபாக இருந்துக்க பாருங்கள். எனக்கு இதுக்கு மேலே பேசணும்னு எனக்கு சுத்தமாக தோண மாட்டேங்குது. ஓகே.